கைஸ் பார்ட் டைம் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னு வீடியோ நடுவில் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். ஹாய் கைஸ், இது நம்ம எபிசோட் 43. காலை உணவுக்கு பிரெட் பீனட் பட்டர் அப்படியே கையோட சிக்கனையும் மேரினேட் பண்ணியாச்சு. குளிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கிளாஸ் கிளம்பிட்டேன். கைஸ், நான் ஏன் பார்ட் டைம் ஜாபை குவிட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போடணுமா, அப்படி இல்லாட்டி 1 மந்த் கூட வேலை பார்க்கலாம். ஆனா எனக்கு ட்ரைனிங் முடியறதுக்கு இன்னும் 5 டேஸ் இருக்கு. ட்ரைனிங்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் வரதுக்குள்ள நான் ஊருக்கு கிளம்பணும் போல. சரி, எப்படியும் இப்ப வேலைக்கு போக போகுதுன்னு சொல்லி குவிட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல 10 பேஷண்ட் கிட்ட பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு வந்த பேஷண்ட்ல பாதி பேஷண்ட் மேல எல்லாருக்குமே லிவர் டிசீஸ் தான். பேஷண்ட்லாம் பார்த்துட்டு டயக்னோசிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மதிய உணவுக்கு நம்ம காலைல ஏர்ஃபேர் வச்சு சிக்கன் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 ஸ்கூப் வே எடுத்துட்டு நேரா ஜிம் கிளம்பிட்டேன். போற வழியில நம்ம குப்பையை பத்திரமா டஸ்ட்பின் வச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு கீழே புதுசா ரோடு போறாங்க போல, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மேல ஜெட் போயிட்டு இருந்துச்சு. அது அழகா வீடியோ எடுத்துட்டு நானும் ஜெட் வேகத்துல ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு புஷ்டு கைஸ். நான் ஜிம்ல அவ்வளோக்கா வீடியோ எடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்ப்ரெட் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் கீழே பின் பண்றேன். ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒருத்தரை பார்த்தேன் கைஸ். அவர் கையில மெக்டி பேக் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது சாப்பிடும் போல இருந்துச்சு. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னேன். அவங்களும் எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போலான்னு சொன்னாங்க. KFCல புதுசா லெமன் சிக்கன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல 18 பீஸ் தான் இருக்கு. ஒரு ஆளுக்கு 6 பீசஸ் தான் வரும். அது எங்களுக்கு பத்தாது. அதனால நாங்க வழக்கம் போல எங்க கடைக்கே வந்துட்டோம். ஒரு ஷவர்மாக்கு போறது 50 கிராம் சிக்கன். ஆனா தாத்தா வந்து 10 வாட்டி எண்ணி கரெக்டா 50 கிராம் இருந்தா மட்டும் தான் வைப்பாரு. எக்ஸ்ட்ரா 1 கிராம் வந்தா கூட அவருக்கு பிடிக்காது. திரும்பி அங்கேயே வச்சிருவாரு. ஷவர்மாவை நாக் அவுட் பண்ணிட்டு நாங்களாம் கடைக்கு போயிட்டோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக. நீங்க 2 பேர் என்னடா சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம் கைஸ். எந்த சிக்கன் வாங்கணும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா 3 சிக்கன் மேல ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு. இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ண பாஸ்மதி ரைஸும் ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு. கைஸ், நாளைக்கு எக்ஸாம். வீட்டுல காஃபி போட்டு காலி. காஃபி போட்டு வாங்கி ஆகணும். சின்ன பேக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஆனா பெரிய பேக்கெட் போய் பார்த்ததுக்கு அப்புறமா கிராம் வைஸ் பார்க்கும்போது பெரிய பேக்கெட் தான் லாபமா இருந்துச்சு. சின்ன பேக்கெட் தூக்கி போட்டு பெரிய பேக்கெட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கிண்டர் ஜாய்ல புதுசா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடிஷன் லான்ச் ஆயிருக்கு. ஆனா நான் ஒரு எபிசோட முழுசா பார்த்ததே கிடையாது. கைஸ், பில் போடும்போது இந்த காசு கீழே கிடைச்சது. கிடைச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக மனசு வரல. சோ அதே கடையில அந்த காசை கொடுத்து லெமனேட் வாங்கியாச்சு. புர்ஜோமி வாட்டர்ல லெமனேட் டேஸ்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இரவு உனக்கு ஃபாஸ்டா செஞ்ச பாஸ்தாவும் புரோட்டீனுக்கு கொஞ்சமா சிக்கன். இன்னைக்கு ரைஸே சாப்பிடல. இப்போ ஒரே நைட்ல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணோம். துப்பாக்கி படத்துல ஒரு விஜய் மாதிரி ரூபிக்ஸ் கியூப் எடுத்துட்டு உட்காந்துட்டேன். 1:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.